பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அழகான கொடி வகை செடி, அந்த செடியை எப்படி வளர்க்குறது, அதோட ப்ரொபகேஷன், பாட்டிங் மிக்ஸு, அதோட கேர், அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்ல கலர்ஃபுல் செடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடியோட பேர் வந்து ப்ளூ கிளஸ்டர் வைன் சொல்லுவாங்க. பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீல நிறத்தில் நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு நடுவில் ஒயிட் டிசைன் வந்தாப்புல பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியை வந்து பிரசீலியன் மார்னிங் க்ளோரின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மார்னிங் க்ளோரி ஃபேமிலியை சேர்ந்தது தான். இந்த பூக்களோட சைஸு வட்ட வடிவில் பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட மார்னிங் க்ளோரி பூக்கள் மாதிரியே தான் இருக்கும். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஜாக்குமோன்ஷியா வைலேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே காமனாக எல்லாருக்குமே தெரிகிற வந்து ப்ளூ கிளஸ்டர் வைன்னா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்த செடி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொடினாலே நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் இடம் வேணும்னு நினைப்போம். அப்படி இல்லை, இந்த செடி வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன தொட்டி கூட போதுமானது. நான் ஒரு 10 இன்ச்சு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு மட்டும் நல்ல 4-5 கம்பு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து அதிலே சுற்றி விட்டால் கூட ரொம்ப அருமையாக வளருது. இடம் இருக்கிறவங்க வந்து மண்ணில் நட்டு மேலே போர்ட்டிகோ மேலே தூக்கி விடலாம். அப்படி இல்லைன்னா அது மாடிக்கு வந்து மாடியில் பந்தல் போட்டு அதில் கூட வச்சு வளர்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். மாடி தோட்டத்துலேயும் வச்சு வளர்க்கலாம். இந்த செடி வந்து ஒரு சன் லவ்விங் செடி தான். அதனால் ஃபுல் சன்லைட்டில் வச்சா மட்டும்தான் இதில் பூக்கள் நிறைய பூக்கும். எப்பயுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். வருஷம் 365 நாளும் இதில் வந்து பூக்கள் பார்க்கலாம். மழை காலங்கள்லையுமே சிலப்போ கம்மியாக இருக்குமே தவிர பூக்காமல் இருக்காது. எப்பயுமே பூ தர்ற செடி இந்த செடி வந்து. இந்த செடிக்கு ஒரு நல்ல மண் கலவை கொடுக்கும்போது நல்லா இந்த இலைகள்லாம் பச்சை பச்சேல்னு நிறைய பூக்களோட நல்லா அருமையாக பூக்குது. சாயில் மிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சாயில் மிக்ஸ் போதுமானது. அதாவது 30% கார்டன் சாயில், 30% கொக்கோபீட், 30% மெனியூர், மாட்டுச்சாண உரம், ஆட்டுச்சாண உரம், அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மணல் சேர்த்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, வேரல்களை தடுக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு, இந்த இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சாலே இந்த செடி வந்து ரொம்ப அருமையாக வளருது. தண்ணீர் வந்து தினமும் ஊற்றணும். மழை காலங்களில் தவிர வெயில் காலங்களில் 2 நேரமே தண்ணி ஊற்றினா கூட ரொம்ப நல்லதான். இதில் வந்து இது ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். மண் காய விடாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு வந்து பெரிய அளவில் உரங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். மாட்டுச்சாண உரம் இல்லைன்னா ஆட்டுச்சாண உரம். ஆட்டுச்சாண உரம் வந்து மழை காலங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலங்களில் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சூடு. அதனால் மாட்டுச்சாண உரமும் வெர்மி கம்போஸ்ட்டும் மாற்றி கொடுக்கலாம். டிஏபி கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 months ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், ரொம்ப அருமையாக வளரும். இந்த செடியை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. நானுமே வந்து நர்சரியில் வாங்கலை. ஒரு ரிலேஷன் வீட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு குச்சி தான் அவங்க கொடுத்தாங்க. அது கொண்டு தான் வச்சேன். ஒரு 5-6 மாதம்தான் இருக்கும். மழை நேரத்தில் நவம்பர் அந்த டைமில் தான் வச்சேன். 6 மாதத்துலேயே அந்த நல்ல வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்குள்ள கம்பு போதும் இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு. ரொம்ப திக்கான கம்பு தான் வேணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. 10 கம்பு வச்சிங்கன்னா ஒரு 9 கம்பு வந்து ஈஸியாக ப்ரொபகேட் ஆயிரும். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இந்த சின்ன கம்பு போதும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு 6 இன்ச் அளவுள்ள இந்த முனையில் ஒடிச்சு வச்சா கூட போதும். இந்த முனையில் ஒடிச்சு மண்ணும் மணலும் கலந்த கலவை வைக்கலாம். இல்லைன்னா தனி கொக்கோபீட்டில் கூட வைக்கலாம். கொக்கோபீட்டில் வச்சாலுமே டக்குன்னு 10-20 நாள் இல்லைன்னா 2 வீக்ஸ் குள்ளேயே வந்து வேர் வந்துடுது. நர்சரியில் வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இந்த செடியோட ரேட்டு சொல்கிறாங்க. மார்னிங் க்ளோரி இல்லைனா ப்ளூ கிளஸ்டர் வைன் அப்படிலாம் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பூ காமிச்சு இந்த செடி கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. எல்லா லோக்கல் நர்சரியுமே அவைலபிள் தான். இது வந்து இந்த ப்ளூ கிளஸ்டர் வைன் பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.